Hello everyone, welcome back to our channel. This is Tamil to English Translation Practice Day 9. வாங்க தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுவும் 2 நிமிஷத்தில். இது டே 8க்கான சேலஞ்ச் ஆன்சர். நாம் விரைவாக வேலை முடிக்க வேண்டும். We must finish the work quickly. We must finish the work quickly. சரியாக செய்தவங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கான முதல் சென்டென்ஸ். அவள் தினமும் பியானோ பயிற்சி செய்கிறாள். எப்படி சொல்கிறது? பாஸ் பண்ணிக்கங்க. நீங்களே முயற்சி பண்ணி பாருங்கள். ஆமாம், அதே தான். ஷீ ப்ராக்டிசஸ் த பியானோ எவ்ரி டே. ஷீ ப்ராக்டிசஸ் த பியானோ எவ்ரி டே. சரியாக கெஸ் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த கொஷின். நான் நேற்று புதிய ஆடைகள் வாங்கினேன். இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லுவீங்க? வீடியோவை பாஸ் பண்ணுங்கள். நீங்களே முயற்சி பண்ணி பாருங்கள் பார்ப்போம். ஆமாம், சரியாக சொல்லியிருக்கீங்க. ஐ பாட் நியூ க்ளோத்ஸ் எஸ்டர்டே. ஐ பாட் நியூ க்ளோத்ஸ் எஸ்டர்டே. சரியாக சொன்னவங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த கொஷின். நீங்கள் இங்கே நின்று பேசலாம். இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லுவீங்க? வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. நீங்களே முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களால் முடியும். ஆமாம், அதே தான். யூ கேன் ஸ்டாண்ட் ஹியர் அண்ட் டாக். யூ கேன் ஸ்டாண்ட் ஹியர் அண்ட் டாக். சிறப்பாக சொன்னவங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த கொஷின். அவன் எல்லோரையும் சந்தோஷப்படுத்த முயற்சி செய்கிறான். இது எப்படி ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? ட்ரை பண்ணி பாருங்கள். பாஸ் பண்ணிக்கோங்க. ஆமாம், சரியாக சொல்லியிருக்கீங்க. ஹீ ட்ரைஸ் டு மேக் எவ்ரி ஒன் ஹாப்பி. ஹீ ட்ரைஸ் டு மேக் எவ்ரி ஒன் ஹாப்பி. சிறப்பாக கெஸ் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த சென்டென்ஸ். நாம் இந்த திட்டத்தை முடிக்க வேண்டும். இது எப்படி ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி முயற்சி பண்ணி பாருங்கள். இதற்கான ஆன்சரை நான் நாளைக்கு தரேன். இதற்கான விடையை கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பல வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப்.